போராட்டம் ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் இல்ல, போராடி சாதிக்க வேண்டிய காலத்திற்கு நிக்கிறோம். அதனால எங்க பிள்ளைகள் அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில வர எங்களுக்கு வாய்ப்பு தரணும். ரெண்டாவது, இந்த தேவையற்ற தாக்குறது, அடிக்கிறது, எவன் கேட்பான், அவனுக்குன்னு யார் இருக்கா, அந்த எண்ணத்துல நீங்க தொட்டதுக்கெல்லாம் கை வச்சு நீங்க அடிச்சுட்டு இருக்க நல்லா இருக்கு. ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சீங்க. அப்ப நாங்க கடும் கண்டனத்தை தெரிவிச்சு இது பண்ணோம். இப்பவும் மறுபடியும் அதையே செய்றீங்க. நீங்க அதையே செய்றீங்க. அது அவ்வளவு நல்ல போக்கு இல்லை. இதை நீங்க ஜெயராஜையும் பெனிக்ஸையும் விசாரணைன்னு கூட்டி போய் காவல் நிலையத்தில் அடிச்சு கொண்டீங்க. இப்ப திருப்பணத்துல அஜித்தை விசாரணைங்கிற பேரை காவல் நிலையத்தை கொண்டு போல எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அடிச்சு கொண்டு விட்டீங்க. இதே தானே இப்ப தங்கச்சி சொல்றாங்கல்ல, தற்கொலை செஞ்சு செத்து போடான்னு. எங்க மார்க்கம் அனுமதிக்கு இல்லை, ஹராம்னு சொல்லுது. கொடுத்த உயிரை எடுத்துக்கொள்ள அல்லாஹ் ஒருவனை தவிர எவனுக்கு அனுமதி இல்லைன்னு எங்க மார்க்கம் நம்புது. அதனால அது ஹராம், அவன் செய்ய மாட்டான்.